ஹலோ சோஷியல் மீடியா பீப்பிள், வெல்கம் டு மிஸ்டர் மஸ்தா. ஜூன் 27 கல்கி 2898 படம் வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு வெப் சீரிஸ் வந்துட்டு இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அமேசான் பிரைமில். அந்த வெப் சீரிஸில் இந்த படத்தில் வர அந்த பைரவா அப்படிங்கிற அந்த கேரக்டரும் புச்சி அப்படிங்கிற ஏஐ கேரக்டரும் எப்படி பாண்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. ஒரு அனிமேட்டட் வெப் சீரிஸாக ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் இந்த புச்சி கேரக்டருக்கு நம்ம கீர்த்தி சுரேஷ் தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காங்க. படத்துலையுமே அவங்க தான் வாய்ஸ் ஓவர். ஸோ இந்த சீரிஸில் என்னென்ன காமிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு மொத்தமாக பிரேக் டவுன் பண்ணிடலாம் இப்போ. ஸோ இந்த சீரிஸ் வந்துட்டு 2 எபிசோடு, ஒவ்வொரு எபிசோடுமே 14 நிமிஷம் இருக்கும். ஒரு 1/2 மணி நேரத்தில் இந்த வெப் சீரிஸ் நீங்கள் பார்த்து முடிச்சிடலாம். இந்த வெப் சீரிஸ் தமிழில் ரிலீஸ் ஆகல, தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷில் விட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நான் தெலுங்குல தான் பார்த்தேன், இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட. ஸோ இப்போ இந்த வெப் சீரிஸ் என்ன காமிச்சிருக்காங்க சொல்லிட்டு மொத்தமாக பார்த்துடலாமா? ஸோ லெட்ஸ் ரோல் தி இன்ட்ரோ. சரி போவோம். அப்படி சொல்ல வேண்டியதானே, அதுக்கே இந்த அளவு எடுத்துக்கிட்டு இருக்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு உங்க அம்மாவை பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம நாட்டை பாதுகாக்கும் ஆர்மி ஆபீசர் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓப்பனிங் நம்ம புஜ்ஜி கிட்ட தான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அந்த புஜ்ஜிங்கிற ஏ வந்துட்டு ஒரு ஓவல் ஷேப் பாக்ஸ்குள்ள தான் இருக்கு. அதுதான் அதோட உயிர், ஹார்ட், மூளை எல்லாமே அதே தான். ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு பாடி தேவைப்படும் இல்லையா, அதுக்கு வந்துட்டு ஒரு வெஹிக்கிள் மாதிரி வச்சிருக்காங்க. அதுல வந்துட்டு இந்த புஜ்ஜிங்கிற ஏ உட்காந்துக்கும். அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த புஜ்ஜிங்கிற ஏஐ. ஸோ இப்போதைக்கு ஒரு வெஹிக்கிள்குள்ள இருக்கு. ஸோ காம்ப்ளெக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இடம் சொல்றாங்க. இந்த காம்ப்ளெக்ஸ்ங்கிற இடம் தான் வந்துட்டு இந்த ஃபியூச்சரிஸ்டிக் உலகத்துல ஒரு கவர்மெண்ட் மாதிரி நினைக்கிறேன், மெயின் ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி. அதுக்கு கீழே தான் இந்த புஜ்ஜி வந்துட்டு வேலை செய்யுது. ஒரு மாஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு சோல்ஜர் காட்டுறாங்க, அவனுக்கு கீழே தான் வேலை செய்யுது. அந்த சோல்ஜர் வந்துட்டு இப்போதைக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும், அங்கே போகணும்னு சொல்லிட்டு இந்த புஜ்ஜி கிட்ட சொல்ல, அதுவும் வண்டி எடுத்துட்டு போகுது. போகிறதுக்கு முன்னாடி இதை சொல்லுது என்னன்னா, போற வழியில வந்துட்டு அந்த இடம் வந்துட்டு சேஃப் கிடையாது, ரெபல்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ அந்த கவர்மெண்ட்டை எதிர்க்கிறவங்க இல்லை அந்த கவர்மெண்ட் இருந்து எதாவது பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க போல இருக்கு அந்த இடத்துல. ஸோ அப்படி சொல்லும் போது அதெல்லாம் இல்லை, நான் சொல்றது கேளு அப்படிங்காம சொல்ல, சரின்னு சொல்லிட்டு இதுவும் அந்த வண்டி எடுத்துட்டு போகுது. அவரோட வழியில அந்த ரெபல்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே வட்டமே டூர்னு சொல்லிட்டு சீட்டை எஜெக்ட் பண்ணி எஸ்கேப் ஆயிடுறான். ஸோ அந்த புஜ்ஜி அந்த வண்டியை கண்ட்ரோல் பண்ணி அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு எஸ்கேப் ஆயிருது. ஆனா வந்துட்டு அந்த குரூப்ல ஒருத்த மட்டும் கீழே தரையில இருக்கான். அவன் ஒரு கண்ணை வச்சு வெஹிக்கிளை சுட அந்த வெஹிக்கிள் வந்துட்டு அப்படியே கீழே விழுந்துருது. ஸோ அந்த வெஹிக்கிள்குள்ள இருக்கிற பொருளை எடுத்துட்டு இருக்கும்போது அதுல இருந்துட்டு ஒரு பொண்ணு ஒரு பையன் வந்துட்டு வராங்க. அந்த பையன் என்ன பண்றான்னா, அந்த பைனாப்பிள் எடுத்துட்டு ஆஹா செம்ம ஒரு ஃபுட்டு கடைசியா கிடைச்சிருச்சுரா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ பஞ்சத்தள்ளிப்பட்டு வராங்க போல இருக்கு. ஃபியூச்சர்ல வந்துட்டு ஃபுட்டே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க போல இருக்கு. அந்த பைனாப்பிளை பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷப்படுறான். அங்கேயே வந்துட்டு காட்டுறாங்க இந்த வேர்ல்டுல வந்துட்டு ஃபுட்டுங்கிறது ரொம்பவும் வந்துட்டு பற்றாக்குறையா இருக்கிற மாதிரி. அந்த வெஹிக்கிள்குள்ள இருக்கிற சில பொருட்கள்லாம் எடுத்துட்டு அவனுக்கு ஆட்டையை போட்டு எஸ்கேப் ஆகும்போது ஒரு பாவம் போட்டு இந்த வெஹிக்கிளை வெடிக்க வச்சுட்டு போயிடுறாங்க. அங்கேயே இந்த புஜ்ஜிங்கிற மயங்கி விழுந்துருது. கட் பண்ணா எவனும் ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருக்கான், அவனை நான் சோல்ஜர்ஸ் தத்திக்கிட்டு இருக்காங்க. எங்கடா போறான்னா எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டு காப்பாத்தங்க ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கான். ஒரு பாருக்குள்ள போயிட்டு எல்லாத்தையும் ஹெல்ப் கேட்க எவனுமே ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு அந்த இடத்துல தான் நம்ம பைரவாவை காட்டுறாங்க. ஸோ பைரவா வந்துட்டு கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு, தம்பி ஹெல்ப்புங்கிற அந்த வேர்டே வந்துட்டு இங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, சரி ஹெல்ப் எல்லாம் இல்லை, நான் உங்களுக்கு காசு தரேன், அவங்கள்ட்ட இருந்து என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றான். ஸோ காசுங்கிறது இந்த வேர்ல்டை பொறுத்தவரை எப்படி இருக்குன்னா யூனிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரோட கையிலையும் ஒரு மிஷின் மாதிரி வச்சிருக்காங்க. அந்த மிஷின்ல அவங்க ஆதார் கார்டு, இந்த வாட்டர் ஐடின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் போல இருக்கு. அதுல வந்துட்டு யூனிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த காசை வந்துட்டு வச்சிருக்காங்க. அதுலயே அந்த யூனிட்ஸை ஷேர் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்துட்டு நான் 100 யூனிட் தரேன், அவங்கள்ட்ட இருந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல, 100 யூனிட்டா, எனக்கு இந்த சீட்டே கம்ஃபர்டபுளா இருக்கு, நான் இப்படியே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரி 1000 யூனிட் தரேன், இப்ப காப்பாத்துக்குன்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு இவரும் அந்த இடத்துல இருக்கிறவங்களாம் அடிச்சு போட்டு காப்பாத்திடுறாரு. அவனும் எஸ்கேப் ஆயிடுறான். அப்ப அந்த சோல்ஜர்ஸோட ஹெட் சோல்ஜர் வந்துட்டு என்னடா அவனை போய் தப்பிக்க விட்டியே, அவனுடைய ஒர்த்து வந்துட்டு 5000 யூனிட்ரா, நீ என்னடா 1000 யூனிட்காக வந்துட்டு இவனை தப்பிக்க விட்டியே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஐயோ அந்த காசு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு பைரவா அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. பாரை விட்டு வெளியே வந்தவர் ஒரு பைக்கை பாக்குறாரு. ஒரு ஷோரூம்குள்ள அந்த பைக் வந்துட்டு இருக்கு. அப்போ ஒருத்தர் அந்த இடத்துக்கு வந்துட்டு, டெய்லி இந்த பைக் நீ பார்த்துட்டு தான் இருக்க, அது ஒன்னால வாங்க முடியுமா, அது 50,000 யூனிட்ரா அப்படின்னு சொல்ல, நீ வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு இவனும் அவனோட வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போய் கைரேகை வைக்கிறான். ஸோ எல்லாரும் வீட்லயுமே வந்துட்டு இந்த கைரேகை இருக்கும் போல இருக்கு. கைரேகை வச்சது ஓப்பன் ஆகும் போல இருக்கு. இப்போ இந்த கைரேகை வச்சா அந்த வீடு ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஏன்னா ஓப்பன் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து மேலே ஏறி போய் செவருக்கு பதிலாக கண்ணாடி தான் வச்சிருக்காங்க. அந்த கண்ணாடியில எட்டி பார்க்கறான். எட்டி பார்த்தவன் வந்துட்டு அந்த கண்ணாடியில ஓட்டையை போட்டு உள்ள போயிடுறான். உள்ள ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு. அவர் பக்கத்துல போய் இவனும் படுத்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அவர் எந்திரிச்சு பயந்து போயிட்டு, டேய் ஏன்டா இப்படி பயமுறுத்துற அப்படின்னு சொல்ல, என் வீட்டுல என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்ல, இது உன் வீடா, டே இது என் வீடுடா, நீங்க வாடகைக்கு இருக்க, வாடகை காசே கொடுக்கல, உன்னை எப்படி நான் இந்த வீட்டுல இருக்க விடுறது, நீ வாடகை காசு கொடுக்குற வரையும் நான் இங்கேயே தான் தங்குவேன் அப்படின்னு சொல்ல, தங்குறதா தங்கிங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து நான் பைரவா வந்துட்டு எஸ் ஆயிடுறாப்புல. ஸோ இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு மேல பவுண்டிஸ் அப்படிங்கிறது வைக்கப்படுது. அவங்க எல்லாம் ரெபல்ஸ்ன்னு நினைக்கிறேன், கொள்ளக்காரங்க இல்ல இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருக்கிறவங்க. அவங்கள பிடிச்சி கொடுத்தா வந்துட்டு காசு தர மாதிரி, இந்த யூனிட்ஸுங்கிறத தர மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்து 50,000 யூனிட்னு சொல்லிட்டு ஒருத்தனை சொல்றாங்க. சரி அவங்கள பிடிக்கலன்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பும் போது பைரவும் கிளம்புறான். கிளம்பும்போது அவனுக்கு வெஹிக்கிள் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க ஒரு ரிக்ஷாக்காரன் இருக்கான். அந்த ரிக்ஷாக்காரன்ட்ட போயிட்டு, டே தம்பி வா இந்த வண்டி எடு அப்படின்னு சொல்ல, இந்த வண்டி எடுக்கணும்னா நீ 5000 யூனிட் தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது 5000 யூனிட்டா, அதுக்கு நான் புது ரிக்ஷா வாங்கிடுவேன்னு சொல்ல, அப்ப புது ரிக்ஷா வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, சரி விடு நான் உனக்கு வந்துட்டு 4700 யூனிட் தரேன்,
வண்டி எடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரி உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு இவரு வண்டி எடுக்கிறான். வண்டி எடுத்தா வண்டி ஆமையாட்ட போகுது. விபியில வர சைக்கிளை விடவும் ஸ்லோவா போகுது. பக்கத்துல உள்ள பாட்டியே வந்துட்டு ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுறாங்க. உடனே அந்த டிரைவரை பிடிச்சி பின்னாடி தள்ளி விட்டுட்டு பைரவ விட்டு அந்த வண்டி எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். போன ஸ்பீடுக்கு அந்த டிரைவருடைய விக்கே வந்துட்டு கலந்து ஓடிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு விரட்டு வெட்டிட்டு இருக்கானுங்க. ரொம்ப நேரமா சேஸ் போய்கிட்டே இருக்கு. அதுல இருந்து அனிமேஷன் எல்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அனிமேஷன்ல குறைய சொல்ல முடியாது, சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அப்படியே போயிட்டு இருக்க குருவி படத்துல வர கார் மாதிரி ஒவ்வொரு பாட்டா கழுண்டு விழுகுது. கடைசியில மொத்த வண்டியை உடஞ்சு விழுந்துருது. உடனே வந்துருச்சு நின்றுட்டு அந்த டிரைவர் வந்துட்டு உடனே 500 யூனிட் குடுறா, ஒரு புது வீக் நான் வாங்கணும் அப்படின்னு சொல்ல சரி நான் உனக்கு அப்புறமா தரேன்னு சொல்லிட்டு அந்த வண்டி இப்போதைக்கு காயலாங்கடைக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு அந்த வண்டி இருக்குள்ள அந்த ஒரு பெரிய டயர் மாதிரி இருக்கும் அந்த டயரை மட்டும் எடுத்துட்டு காயலாங்கடைக்கு போறான். அங்க போனா அந்த காயலாங்க கடைக்காரன் கண்ணுல வந்துட்டு ரோபோட்டிக் கை வச்சிருக்கான். அதை வச்சு அதை பார்த்துட்டு 300 யூனிட் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். எல்லாருமே அட்வான்ஸ்டா தான் இருக்கானுங்க பாத்தீங்களா. பட் அதுலயுமே வந்துட்டு ஏழை பணக்காரன் இருக்கு போல இருக்கு. ஏன்னா இது இவ்வளவு பெருசா இருக்கு, இதுக்கு நீ 300 யூனிட் தான் தருவியா அப்படின்னு சொல்ல 200 யூனிட்னு சொல்லிட்டு குறைக்கிறான். டே அப்படின்னு சொல்ல இதுக்கு மேல பேசினா 100 யூனிட் தான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த 200 யூனிட்டை வாங்கிட்டு அந்த குப்பை குளத்துல ஒரு ட்ரம் மேல போய் உட்காந்துட்டு என்னடா வாழ்க்கை இது, ஒரு வண்டி இருந்தா தான் காம்ப்ளெக்ஸ் மெம்பர்ஷிப்பே கிடைக்கும், இந்த வண்டிக்கு நான் எங்க போறது அப்படின்னு சொல்ல அது ஒரு பேட் ஐடியா, நான் உனக்கு ஒரு பெட்டர் ஐடியா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புஜ்ஜி வந்துட்டு குப்பை கூடத்துல இருந்து பேசுது. உடனே வந்துருச்சு யாராவன் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்க இந்த குப்பை கூடத்துல இருந்தே வந்துட்டு ஒரு வெஹிக்கிளை பில்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல இம்பாசிபிள்னு சொல்லிட்டு நம்ம பைரவா சொல்றாரு. உனக்கு அது இம்பாசிபிளா இருக்கலாம், ஆனா இது எனக்கு அது பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம புஜ்ஜியை வந்துட்டு காட்டுறாங்க. ஒரு குப்பை கூடத்துல வந்துட்டு கிடக்குது. பைரவா அந்த புஜ்ஜியை எடுத்து பார்த்துட்டு பின்னாடி திருப்பி பார்க்க புஜ்ஜின்னு எழுதியிருக்கு. புஜ்ஜி அப்படின்னு அவர் பேரை சொல்ல ஆமா என் பேர் புஜ்ஜி, உன் பேர் என்னன்னு சொல்ல பைரவான்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதோட டைட்டில் போட்டு இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. ஸோ இதுக்கோட கடைசியிலேயே சொல்லிட்டாங்க இது வந்துட்டு ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸாக பில்ட் பண்ண போகிறோம், கல்கி சினிமேட்டிக் யூனிவர்ஸ்னு சொல்லிட்டு அவங்களே போட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த சினிமேட்டிக் யூனிவர்ஸ் தான் பில்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடோடைய பிரேக் டவுனை பார்த்தாச்சு. இன்னொரு அடுத்த வீடியோவில் நம்ம வந்துட்டு செகண்ட் எபிசோட பிரேக் டவுனை பார்க்கலாம். ஸோ அந்த செகண்ட் எபிசோட பிரேக் டவுன் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் மிஸ்டர் ஸ்மல் சித்தார்த்.